ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 5 மாதங்களை முடித்து இந்த 6வது மாதத்திலே நாம் பிரவேசிக்கும்படியாக தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த வருஷத்தினுடைய நடு மையத்திலே வந்திருக்கிறோம். இந்த 5 மாதங்களை திரும்பி பார்ப்போம் என்றால் கர்த்தர் நம்மை நடத்தின பாதைகள் உண்மையாகவே அவரை துதிக்கக்கூடிய பாதைகளாய் இருக்கிறது. இந்த மாதத்திற்கென்று தேவன் வாக்காக கொடுத்த வார்த்தை 126ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். இந்த 5 மாதங்களாக நாம் விதைத்த விதைகளை அறுக்கிற ஒரு மாதமாக இருக்கும். கர்த்தர் நீ அறுப்பாய் என்கிற வார்த்தையை தான் மறுபடியுமாக என்னோடு கூட பேசினார். ஒருவேளை விதைக்கும் பொழுது வருத்தம், பிரயாசம், உடல் உழைப்பு, மிகுதி கஷ்டம் எல்லாமே ஒருவனுக்கு இருந்தாலும் அதில் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனால் ஒரு நாள் அவன் விதைத்தவைகள் வளர்ந்து பயிராகி அறுவடை செய்யும் பொழுது அவன் மூட்டை மூட்டையாக சுமந்து கொண்டு வருவான். அது அவனுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனாலும் விதைக்கிறதுலே நமக்கு ஒரு கவனம் தேவை. ஏனென்றால் நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் நாம் அறுப்போம். கலாத்தியர் 6:7 சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இப்போ அந்த அறுவடை என்பது ஒரு சந்தோஷமான ஒரு நாள். ஒரு விவசாயிக்கு அது ஒரு மிகுதியான மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு நாள். எப்போன்னு கேட்டிங்கன்னா, விளைச்சல் நன்றாக இருக்கும் பொழுது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நம்ம அநேக காரியங்களை விதைக்கிறோம். அவற்றிற்கு அறுவடையை ஒரு நாள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த அறுவடை எதை செய்யும், எதை நமக்கு தரும் என்று சொன்னார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அறுவடை என்பது அறுப்பின் நாளிலே மகிழ்கிறது போல உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அறுவடை என்பது மிகுதியான ஒரு மகிழ்ச்சி, அதாவது கெம்பீரத்தை கொடுக்கும். கெம்பீரம் என்று சொன்னால் சாங்ஸ் ஆஃப் ஜாய், அக்களிப்போடு பாடுகிற பாடல்கள். அந்த அறுவடையினால் மிகுதியான ஒரு சந்தோஷமும் ஒரு மன மகிழ்ச்சியையும் கொடுக்கும். நீங்கள் யோவேல் 2:17 வாசிப்பீர்கள் என்றால், அங்கே ஒரு நாளிலே உபவாசித்து அழுகையோடு கண்ணீரோடு மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவாக நின்று ஜெபிக்கிறார்கள். ஆனால் இந்த ஜெபத்தினுடைய விளைவாக 21ஆம் வசனம் சொல்லுகிறது, மகிழ்ந்து களிக்கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதம் நம்முடைய ஜெபங்களுக்கு, நம்முடைய கண்ணீருக்கு, நாம் விதைத்த காரியங்களுக்கு ஒரு அறுவடையை தேவன் கொடுத்து நம்மை மகிழ பண்ணுகிற ஒரு மாதம். நீங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தால், இந்த ஜனங்கள் உபவாசத்தை விதைத்தார்கள். ரட்டிலே சாம்பலிலும் இருந்து உபவாசித்து கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் வந்தது, அவர்களுடைய சஞ்சலம் சந்தோஷமாக மாறினது. காரியம் மாறுதலாய் முடிந்து அவர்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரும். 2வதாக இந்த அறுவடை என்ன செய்கிறது? அறுவடையின் நாளிலே நமக்கு என்ன கிடைக்கும் என்றால், ஒரு போஷிப்பு கிடைக்கும். யோவேல் 2:26 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பீர்கள். அப்போது விதைக்கிறவன் ஒரு நாளும் பசியாய் இருப்பதே இல்லை. தேவன் அவனுக்கு விளைச்சலை கட்டளையிடுவார். அவன் பட்ட கஷ்டங்கள், அவன் எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றையும் பார்த்து அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு நல்ல ஒரு போஷிப்பை கட்டளையிடுவார். போஷிப்பு என்பது வெறும் ஆகாரம் மாத்திரமல்ல, அதிலே நம்முடைய தேவைகள் யாவுமே அடங்கும். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்களுடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். அவர் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன். அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், நமக்கு அறுவடையை கொடுத்து நம்மை போஷிக்கிறார். 3வதாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கே அறுவடை என்ன கொடுக்கிறது என்றால், அது பலனை கொடுக்கிறது. சில விதை நல்ல நிலத்திலே விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 அது பலனை கொடுக்கிறது. இந்த பலன் என்று சொல்லும் பொழுது அது மிகுதியான பலனாய் நமக்கு இருக்கும் என்றால்,
நாம் மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளுக்காக அது சேர்த்து வைக்கப்படுகிறது. நீங்கள் லூக்கா 12:16-17 ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷனுடைய நிலம் நன்றாய் விளைந்த பொழுது அவன் அறுவடையின் நாளிலே சொன்னானாம், என்னுடைய களஞ்சியங்களை இடித்து நான் பெரிதாக கட்டி ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு. அப்படி என்றால் இந்த அறுவடையின் மிகுதியினாலே நாம் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட போகிறதில்லை, நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அது சந்ததியையும் தாக்கும் என்பதிலே மறந்து விடக்கூடாது. நாம் கவனமாய் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் எதை விதைக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நமக்கு மகிழ்ச்சி இருக்கும், நமக்கு போஷிப்பு இருக்கும், நமக்கு பலன் இருக்கும். துன்மார்க்கமான காரியங்களையோ கெட்ட காரியங்களையோ நாம் விதைப்போம் என்றால் அதற்குரிய வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் தான் நாம் அறுக்க வேண்டியதாக இருக்கும். உலகத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள், வினை விதைத்தவன் வினையை அறுப்பான், திணை விதைத்தவன் திணையை அறுப்பான் என்று சொல்லி. நாம் எதை விதைக்கிறோம், கண்ணீரோடு எதை விதைக்கிறோம், அதை பொறுத்து தான் நமக்கு கம்பீரமா அல்லது மற்றவர்களுக்கு கண்ணீரை வரவழைக்கிற காரியங்களை விதைத்தால் நமக்கு கம்பீரமும் சந்தோஷமும் நமக்கு வராது. அப்படி என்றால் நாம் எதை விதைக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஓசியா 10:12 வாசித்தால், நீங்கள் நீதிக்கு என்று விதை விதையுங்கள், தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள். அப்படி என்றால் இன்னொரு மொழியாக்கம் சொல்லுகிறது, நீதியை உங்களுக்கென்று விதையுங்கள், அப்பொழுது அன்பின் கனிகளை அறுப்பீர்கள். நீங்கள் நீதிமொழிகள் 11:18 வாசித்தால், நீதியை விதைக்கிறவனும் மெய்ப்பலனை பெறுவான். நீதி என்றால் என்ன? நீதியை எப்படி விதைக்க முடியும் என்றால் 1 கொரிந்தியர் 1:31 படி நீதி என்கிறது இயேசுவை குறிக்கிறது. அவரே நமக்கு நீதியும் ஞானமும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஒரு மனுஷன் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது அவன் விதைக்கிறான். அது என்ன செய்கிறதா? அவர் இயேசுவை அறிவிக்க 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 நமக்கு என்ன கிடைக்கிறது? தயவு கிடைக்க. தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள். அன்பின் கனிகள் நமக்கு கிடைக்கிறது. அதனால தான் யோவான் சொல்கிறாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். கலாத்தியர் 6:8 வாசிக்கிறோம், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஒரு மனுஷனுக்கு நாம் இயேசுவை அறிமுகப்படுத்தும் பொழுது அவனை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நாம் ஆதாயப்படுத்துகிறோம் என்பதை மறந்து போகவே கூடாது. அது நமக்கு மிகுதியான சந்தோஷமான பலனை தரும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக நாம் எதை விதைக்க வேண்டும்? மார்க்கு 4:14 சொல்லுகிறது, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். நாம் பேசுகிற வார்த்தைகள் 10 வார்த்தைகள் இருக்கும் என்றால் அதிலே 1 வசனமாக இருக்கும் என்றால் அந்த வசனம்தான் ஒரு மனுஷனை மாற்றும். ஒரு மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளாக அவைகள் தான் கிரியை செய்யும். வசனம் நம்மை குணமாக்கும், வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும், வசனம் நம்மை ஆறுதல் படுத்தும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் ஏசாயா 55:11 சொல்கிறாரு, மாரியும் உறைந்த மழையும் எப்படி வானத்திலிருந்து இறங்கி வந்து அது விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நாம் மற்றவர்களுக்கு வசனத்தை இந்த நாட்களிலே பார்த்திங்கன்னா வசனம் கிடைக்கிறது அபூர்வமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கட்டுக்கதைகளும் சுய விளம்பரமுமான பிரசங்கங்களும் இப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே நீங்களும் நானும் எதை விதைக்க வேண்டும் என்று சொன்னால் வசனத்தை விதைக்க வேண்டும். கடைசியாக நாம் எதை விதைக்க வேண்டும்? 2 கொரிந்தியர் 9:7 சொல்லுகிறது, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறார். நம்முடைய காணிக்கைகள், நம்முடைய தான தருமங்கள், நாம் செலவு செய்கிற நேரங்கள், ஆத்துமாக்களுக்காக நாம் பயன்படுத்துகிற நம்முடைய தாளந்துகள், இது எல்லாமே விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது.
இதை எப்படி நாம் விதைக்க வேண்டும்? லோபத்தனமாய் விதைக்காதபடிக்கு உற்சாகத்தோடு முழு மனதோடு. 7ஆம் வசனம் பாருங்கள். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறார். நம்ம எப்படி கொடுக்கணும்னா உற்சாகத்தோடு முழு இருதயத்தோடு. வேதத்தில் உலகம் வேண்டுமென்றால் சொல்லு, நம்ம சிக்கனமாக இருந்து சேர்த்து வைத்தால் பணக்காரராகிவிடலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. வாரி இறைத்தவன் என்ன செய்கிறான்னா, கர்த்தர் அவனை பல மடங்காய் ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணுகிறார், விருத்தி அடையும்படி செய்கிறார். அதே 2 கொரிந்தியர் 9:10 பாருங்க. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தாராளமாய் கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் எதை கொடுக்கிறாராம்? விதையை கொடுக்கிறார். விதை என்று சொல்லும் பொழுது, நீங்கள் ஒரு மாங்கொட்டையை விதைப்பீர்கள் என்றால் ஒரே மாம்பழத்தை நீங்கள் அறுக்க மாட்டீர்கள். பல வருஷங்களுக்கு மூட்டை மூட்டையாய் நீங்கள் அறுப்பீர்கள். அப்படி என்றால் விதைத்தது ஒன்றாக இருக்கலாம், ஆனால் விளைவு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, 5 மாதங்களாக நீங்கள் எவையெல்லாம் கண்ணீரோடு விதைத்தீர்களோ, பாரத்தோடு விதைத்தீர்களோ, கஷ்டத்தோடு விதைத்தீர்களோ, பிரயாசப்பட்டு விதைத்தீர்களோ, சோர்ந்து போகாதிருங்கள். இந்த மாதம் நீங்கள் அறுவடையை காண்பீர்கள். அந்த அறுவடை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் உங்களுக்கு போஷிப்பையும் உங்களுக்கு பலனையும் கொடுக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. நீங்கள் விதைத்ததை அறுக்கிற ஒரு மாதம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். எனவே சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு உரிய பிரயாசத்துக்குரிய பலனை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.